ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போனால் மல்டிபிள் அசைன்மெண்ட் என்னென்னா, அதாவது இந்த மாதிரி தனித்தனியாக நம்ம ஒரு வேல்யூ கொடுத்து ஒரு வேரியபிளோ இல்லை ஒரு நேமோ சாரி நம்ம இந்த மாதிரி தனித்தனியாக கொடுத்து அதை தனித்தனியாக அசைன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ மல்டிபிள் அசைன்மெண்ட் அப்படின்னா எல்லாத்தையும் சிங்கிளாக, அதாவது ஒரே லைனில் கொடுத்து சிம்பிளாக முடிக்கிறது எப்படிங்கிறத பார்க்கலாம். ஜஸ்ட் இதெல்லாம் கமெண்ட் பண்ணிட்டு நேம் கமா ஏஜ் கமா வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஈக்குவல்ட்டு என்ன பண்ணுறேன்னா என்னோடய நேம் ஆர்இஜி ஏன்ரேவான் கமா என்னோடய ஏஜ், அதுக்கப்புறம் என்னோடய வெயிட். இதை நான் கொடுத்துட்டு திரும்பி அப்படியே கண்டினியூ பண்ணலாம். இப்போ ஜஸ்ட் பிரிண்ட் நேம் print age print weight. அதோட ஒரே லைனில் தான் நான் கொடுத்துருக்கேன். எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். நேம் ஏஜ் வெயிட் இது மூணையும் ஒரே ஒரு லைனில் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இது மூணையுமே நான் ஒரே தனித்தனியாக, அதாவது 3 லைனாக பிரிண்ட் பண்ணுறேன். எப்படின்னா என்னோடய நேம் ஏரேயான், ஏஜ் 21, வெயிட் 60 அப்படின்னா நம்மளுக்கு பிரிண்ட் ஆகுது. ஆக்சுவலாக இதை சப்போஸ் உங்களுக்கு முன்னாடி ஏதாவது வேணும் அப்படின்னா, எக்ஸாம்பிள் எப்படின்னா நேம் அப்படின்னு கொடுத்து, அதுவும் எப்படின்னா யுவர் நேம் அப்படின்னு கொடுப்போம். யுவர் நேம் இல்லை யுவர் ஏஜ் இந்த மாதிரி நம்ம கொடுத்து நம்ம பண்ணுவோம். ஸோ யுவர் நேம் ரேகான், இந்த இடத்துல நம்ம ஜஸ்ட் ஒரு ஸ்பேஸ் விட்டு அப்புறமா அதை சேவ் பண்ணி ரன் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல ஸ்பேஸ் வந்து யுவர் நேம் ரேகான் அப்படின்னு காமிக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நான் ஆல்ரெடி வேரியபிள் சொன்ன மாதிரி ஒரு +1 போட்டு இடையில ஜஸ்ட் இன்னொரு டபுள் கோட்ஸ் கொடுத்து இடையில ஒரே ஒரு ஸ்பேஸ் விட்டு இந்த ஸ்பேஸை நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு இதை சேவ் பண்ணி ரன் பண்ணோம் அப்படின்னாலும் அதே மாதிரி தான் காமிக்கும். யுவர் நேம் ஸ்பேஸ் ரேகான் அப்படின்னு காமிக்கும். ஸோ ஜஸ்ட் நம்ம இங்கே ஒரே ஒரு இது ஒரு கோலன் கொடுத்து அதை சேவ் பண்ணிட்டு அதை ரன் பண்ணி பார்த்தா இன்னும் கொஞ்சம் நீட்டாக இருக்கும் பார்க்க. ஒரு நேம் ரேகான். ஸோ இந்த மாதிரி பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிள் என்னோடய ஏஜ், என்னோடய டேட் இந்த மாதிரி சொல்கிறதுக்கு பதிலாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சொல்லலாமே. எப்படின்னு கேட்டிங்கன்னா மேபி என்னோடய காலேஜ் அதை வச்சு சொல்கிறேன். எக்ஸாம்பிள் இப்போ ஒரே விலையில் இருக்கக்கூடிய ஏதாவது சம்திங் ஆஃப் மெட்டீரியல்ஸ் ஏதாவது இருக்கும். எக்ஸாம்பிள் ஓகே, இப்போ நான் என்ன சொல்கிறேன், நம்ம டெக்ஸ்ட் எடிட்டர் எடுத்துக்கோமே. விசுவல் ஸ்டுடியோ ஈக்குவல் டு பைசாம் ஈக்குவல் டு ஆட்டம் ஈக்குவல் டு இது மூணுமே சிம்பிளாக எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா பைத்தான் ப்ரோக்ராமிங்க்கு. ஓகேயா? ஸோ இது மூணுலேயுமே நம்ம பைத்தான் ப்ரோக்ராமிங் டைப் படிக்கலாம். பட் இது ஸ்பெசிஃபிக்காக பைத்தானுக்குன்னு மட்டும் கொண்டு வந்தது. ஸோ ஜஸ்ட் நான் பைத்தான் ப்ரோக்ராமிங் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல இன்னொன்று சேர்க்கலாம். அதாவது என்னென்னா, ஓகே இதை நம்ம கமெண்ட் பண்ணிட்டோம். ஜஸ்ட் இப்போ இதை வந்து என்ன பண்ணலான்னா, இப்போ மூணையுமே நான் ஒரே இதில் தான் கொடுத்துருக்கேன். எதையும் தனித்தனியாக கொடுக்கல. இடையில மட்டும் டெக்ஸ்ட் எடிட்டர் அப்படின்னு நான் சேவ் பண்ணிட்டு அதை ஈக்குவல் டு கொடுத்து சாரி இதை நான் சேவ் பண்ணிட்டு கீழே வந்து பிரிண்டில் டெக்ஸ்ட் எடிட்டர் அப்படிங்கிறத நான் வந்து டைப் படிச்சுட்டு ஜஸ்ட் நான் இப்போ ரன் பண்ணேன் அப்படின்னா பைத்தான் ப்ரோக்ராமிங் அப்படின்னு தான் வரும். ஏன் அப்படி வருது அப்படின்னா நம்ம எல்லாத்துலேயும் சிம்பிளாக தான் கொடுத்துருந்தோம். அதுவும் டெக்ஸ்ட் எடிட்டுங்கிறது விசுவல் ஸ்டுடியோலையோ இல்லை பைச்சாமையோ இல்லை பைத்தான் ப்ரோக்ராமிங் பண்ணலாம். இப்போ அது அப்படி இல்லை, அப்படி இல்லைன்னா என்ன சொல்கிறதுனா, இப்போ பைத்தான் ப்ரோக்ராமிங் எதில் போடலாம்
அப்படிங்கிறதுக்கு நம்ம ஒரு ஐடியா வச்சுருப்போம் தெரியுமா. ஸோ அதில் வந்து விசுவல் ஸ்டுடியோ, பைச்சாம், ஆட்டம், சப்ளைம் டெக்ஸ்ட், சம்திங் இந்த மாதிரி நம்ம எதாவது கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் மல்டி அசைன்மெண்ட் வந்து. ஆக்சுவலாக என்னென்னா சிங்கிள் லைன் ஆஃப் கோடில் எவ்வளோ வேணாலும் நம்ம அசைன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ தட்ஸ் ஆல். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் யுவர் வீடியோ.